Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. எப்படிங்க இது எங்க வீட்டு பொண்ணு உனக்கு கேக்குதான்னு சொல்லி கத்திரத்து குத்துறானா என்னங்க அர்த்தம் இது யார் மீது தவறு? முன்விரோதம் காரணமாக நடக்கிற கொலைக்கு மாநில அரசு மீது எப்படி குற்றம் சாட்டலாம்? அதாவது கொலை நீங்கள் இதோட கடுமையாக சொல்கிறேன். எப்போ வெட்டிப்பானுங்க, எப்போ இவங்க வீட்டில் 2 பொம்பளைங்களை வந்து அடிச்சுப்பாங்கன்னு போலீஸுங்க போட முடியுமா? முடியாது. இப்படி வெட்டி தகராறுல கூட கொலை நடக்குது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறாங்க. திருவேங்கடத்தை என்கவுண்டர். அது எடப்பாடி பாராட்டாரா? என்கவுண்டர் தவறுன்னு தானே சொல்லுவார் தலைவர் சொல்லுவார். எப்படி நான் கேட்குறேன், அவனை தியாகியா? ஒரு என்கவுண்டர் பண்ணால் நம்ம உடனே பத்திரிகையாளர்களும் மனித உரிமை கமிஷன்களும் எதிர்கட்சி என்ன பண்ணுவோம்? ஐயோயோ என்கவுண்டர் செய்கிறார்கள், போலி என்கவுண்டர்கள். நீங்கள் என்கவுண்டரில் செத்த யாராவது ஒருத்தர் நல்லவன்னு எனக்கு காட்டுங்க. அந்த கொலை ஆற்காடு ஜூன் 23, 2023 ஜூனில் கொலை பண்ணாங்களே, எங்கே இருக்காங்க? எடுத்து கேளுங்க, யாருக்கிட்டே கேளுங்க. என்னாச்சு? போலீஸ் பிடிச்சுமே கொடுக்குறாங்க, கோர்ட்டு விட்டுருது. என்ன பண்ணுறது? ஜட்ஜு முன்னாடி வெட்டுறான். கோர்ட்டு கூண்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி ஒருத்தன் வெட்டுறான். அதில் ஜட்ஜி விட்னஸ் சொன்னாரா? நீங்கள் நானும் விட்டுருங்க, ஜட்ஜி விட்னஸ் சொன்னாரா? விடுதலை ஆனார்கள். 3 என்கவுண்டர் செய்யப்பட்டான் லைலா காலேஜ் கிட்ட. எப்படி ரவுடிசம் பெறுகிறான்? போலீஸ் தவறு. முதல் தவறு போலீஸ். அவங்கள வளர்த்து விடுறாங்க. எந்த வழக்கிலும் உண்மையான குற்றவாளிகளை சேர்த்து விட்டால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். போலீஸும் கோர்ட்டும் ரயில் தண்டவாளம் போல் இணைந்து செயல்படும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அங்கே போயிட்டு வந்தார். அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? தமிழ்நாடு போலீஸ் ஆட்சி, எந்த ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையானது. ஆமாம், பாராட்டிட்டு போறாருல. அவர் எடப்பாடி கூப்பிட்டு கண்டிக்கலையே. நீ யாரு அங்கே போன, எதுக்கு போனன்னு கேட்கல இது வரைக்கும். காங்கிரஸுக்குள் எழுப்பக்கூடிய இந்த மாநில அரசியல் பங்கு அப்படிங்கிற குரலில் நியாயம் இருக்கிறதா, நியாயம் இல்லையா? கூட்டணி ஆட்சியில் பங்கு என்று கேட்பது கூட்டணி கட்சிகளுக்கு உரிமை. 2006 96 இடங்கள் தான் திமுக வச்சிருந்தது. மைனாரிட்டி கவர்மெண்ட். 118க்கு எத்தனை நம்பர் தேவை? கூட்டணி ஆட்சின்னு வைக்கலாம், கூடுதல் இடங்கள் கொடுக்கலாம். அப்போது திமுக கூட்டணி உடைப்பது தான் அதிமுகவுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். விஜய் கூட்டணி சேருவாரா அல்லது சீமான் கூட்டணி சேருவாரா நமக்கு தெரியாது. மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியான சூழல் தான் திமுக தேர்தல் சந்திக்க போகுது. இவிகே சொல்றாருல, திமுக இல்லைன்னா நம்ம டெபாசிட் வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது சொல்றாருல. சிதம்பரம் காட்சி ஒரு சுயநலவாதிங்கிறாரு. ரைட்டு, எல்லாம் உண்மை. திமுக கொடுக்குற 6 சீட்டு போதுன்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருப்பாரு. நீங்க எத்தனை பேட்டி கொடுக்குறாருல, திமுக இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது, திமுக இல்லாமல் டெபாசிட் வாங்க முடியாது. அப்போ திமுக கொடுக்குற 6 சீட்டு போதுன்னு சொல்லியிருப்பாரா? உள்ளரங்க கூட்டத்தில் அப்படி தானே பேசுவாங்க. கார்த்தி சிதம்பரம் அப்படி தானே பேசுவார். அவர் பேசுறது என்ன பெரிய கொலை குற்றமா? கட்சி கூட்டணி பங்கு வேணுங்கிறாரு. 2வது நம்ம கட்சி வளர்க்கணுங்கிறாரு. உதயநிதிக்கு கொடுக்க வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போடுவதற்கு எந்த சீனியர் அமைச்சர் தயாராக இருப்பாங்க? அமைச்சர் இல்லை, பட் சீனியர் பர்சனா கனிமொழி எம்பி கூட ஒரு சஜஷன் கூட சொல்ல மாட்டாங்களா? எப்படி சொல்லுவாங்க? திமுகவுக்கு சவால் இருக்கு. சவால் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கூட்டணி கட்சிகள் மூலமாக சவால், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மூலமாக சவால், அதன் பிறகு கட்சி ரீதியாக தொண்டர்கள் அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் சேர்ந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி சார். தமிழ்நாட்டு அளவில் இப்போ எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அம்மையார் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், ஆகியோர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரே நாளில் 3 அரசியல் படுகொலை நடந்தது அப்படிங்கிற சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழ்நாடா கொலை நாடா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியாக, ஒரு கரும்புள்ளியாக மாறிக்கிட்டு இருக்கா? ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி சம்பவங்களும் அரங்கேறாமல் இல்லை. அங்கங்கே அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபிக்காரங்க, ஒரு கவுன்சிலருடைய கணவர் அப்படின்னு நிறைய பேரை கொலை பண்ணிட்டு தான் வரதை பார்க்க முடிகிறது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஓவராலாக? கொலை நடப்பது மீடியா வெளிச்சத்தில் அதிகமாக இப்போ எல்லா மக்களையும் போய் பீதி அடைய செய்கிற செய்தி. ஒரு கொலை நடந்தால் உடனே பக்கமாக எழுதுவார்கள். யூடியூப்பில் நம்ம பேசுவோம். அது நிச்சயமாக பக்கத்தில் இருந்தால் இன்னும் பாதிப்பு அதிக மாதிரி தெரியும். உடனே சிசிடிவி காட்சிகளும் அப்படியே வருது, சரி பண்ணாமலே வருது. எல்லாம் ரைட்டு. எல்லாம் நடந்த பிறகும் நம்ம எதிர்கட்சி அரசியல் செய்வது என்பது வேறு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதெல்லாம் விட்டுருவோம்.
நீங்கள் மதுரையில் நாம் தமிழருடைய கட்சியினோட பிடிஆர் சாரோட வீட்டு வாசல்லே எல்லா சம்பவங்களுக்கும் என்ன நடந்திருக்கு முன்பின் தெரியாமல் அல்லது ஒரு வெற்று வாய் சண்டைக்கு இல்லை ஏதோ சைக்கிள் தகராறு, பைக் தகராறு, கார் தகராறில் கத்தி தந்து குத்துறாங்களா சொல்லுங்கள். இல்லை. நீங்கள் கடலூரில் ஒரு வருடத்திற்கு முன்பாக கொலை வழக்கில் சிக்கியவரை அதே கட்சியை சேர்ந்தவர் தான் கொலை செய்ததாக வழக்கு போய் கொண்டிருக்கிறது. சிவகங்கையில் ஏற்கனவே அவர் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவராக இருந்து கொண்டு அவர் பழி வாங்குறார், பழிக்கு பழி. கன்னியாகுமரியில் நடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரமுகர், அதுக்கும் ஏற்கனவே முன்விரோதங்கிறாங்க. முன்விரோதம் காரணமாக நடக்கிற கொலைக்கு மாநில அரசு மீது எப்படி குற்றச்சாட்டலாம்? அதாவது கொலை வந்து நீங்கள் இதோட கடுமையாக சொல்கிறேன் நான். அப்போது முன்விரோத கொலை எல்லார் வீட்டுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் முன்விரோதம் இருக்குது? அருள்மொழிவர்மனும் குபேந்திரனும் பக்கத்து வீடு, 2 பேர் வீட்லையும் குப்பை தொட்டி வைக்கிறதுல தகராறு. குப்பை உங்கள் வீட்டிலேருந்து குப்பை இப்படி தள்ளுறாங்க, எங்கள் வீட்டிலேருந்து குப்பை இப்படி தள்ளுறாங்க, சண்டை வருது. அப்போ போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இங்கே 24/7 இங்கே ஒரு பாரா போலீஸு கத்தி துப்பாக்கி கூட நின்றுட்டு அருள்மொழிவர்மன் குபேந்திரன் எப்போ வெளியே வருவான், எப்போ வெட்டிப்பானுங்க, எப்போ இவங்க வீட்டில் 2 பொம்பளைங்களை வந்து அடிச்சுப்பாங்கன்னு போலீஸ் இங்கே போட முடியுமா? முடியாது. இப்படி வெட்டி தகராறுல கூட கொலை நடக்குது. சரிங்களா? ஒன்று வேண்டாம், இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஒரு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஹோட்டல் ஊழியர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண்ணோட தம்பி உறவினர்லாம் வந்து கத்தியில் குத்துறாங்க. அந்த வீடியோ காட்சி பார்த்துங்க, கொடூரமாக இருக்குது, பார்த்துங்க. அவர்கிட்ட வந்து காதலில் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு உங்களுக்கு கட்டித்தர மாட்டேன், மீறி காதலிச்சா சண்டை வரும், வேண்டாம், நீங்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு போங்க. எப்படிங்க இது வந்து எங்கள் வீட்டு பொண்ணு உனக்கு கேட்குதான்னு சொல்லி கத்தியில் எடுத்து குத்துறான்னா என்னங்க அர்த்தம்? இது எப்படி போலீஸ் போய் இப்படி தடுப்பாங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கள்ளக்காதல், முன்விரோதம், காதல், இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முன்விரோதத்தில் கொலை நடக்குது. இது யார் மீது தவறு? சமுதாயத்தில் எதுக்கத்தாலும் கத்தி தூக்குறது யார் மீது தவறு? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதில் வந்து ஒரு போதை கலாச்சாரமும் வந்து ஊடுக பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே கஞ்சாவை போட்டுட்டு புகையிலையை போட்டுட்டு தான் வந்து கொலை பண்ணவே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றையும் சொல்கிறாங்களே சார், அது ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் கொலை பண்ணுவோம், குடிச்சிட்டு கொலை பண்ணுறானா, குடிக்காமல் கொலை பண்ணுறானா, கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்ணுறானான்றது வேறங்க. அது வேற. அவனுக்கு எப்போ 24 மணி நேரம் கஞ்சா அடிச்சுக்கினே கொலை சிந்திக்கிறான், ஏதோ எவிடன்ஸ் இருக்கா? நான் என்ன கேட்குறேன், முன்விரோதம் காரணமாக கொலை செய்கிறான். நான் தினமலரில் வேலை செய்யும் போது ராயப்பேட்டை ஒயிட் ரோடில் காலையில் 10 மணி சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா 2001, 2, 3 இந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒரு என் நினைவு சரியாக இருந்தால் அது 3 வருஷத்துக்குள்ளே இருக்கும். காலையில் 10 மணி பரபரப்பாக இருக்கிற ஒயிட் ரோடு, இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ ரோடு இருக்குல்ல, ஆமாம், சத்தியம் தேட்டருக்கு எதிர்க்க பட்ட பகலில் ஒரு 10-10:15 கழுத்தில் அப்படி குத்தி கிழின்னு ஆட்டுறானுங்க. ஆட்டி இறக்குறான். நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், எங்களுக்கு மவுண்ட் ரோடில் தினமலர் ஆஃபீஸ். அப்படி ஓடி வந்து எல்லாம் பார்க்குறோம். ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா நட் ரோட்டில் விழுந்து கிடக்குறான். மக்கள்லாம் சதறி ஓடுறாங்க, யாருமே இல்லை. பக்கத்தில் போலீஸ் வருது, D2 அண்ணா சாலை போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றி ராயப்பட்டாக்கு போகுது. இந்த விசாரணை என்ன ஒன்றுமே புரியல. ஒன்று நான் தினமலர் தெரியல, பட்ட பகலில் கத்தியால் குத்தி கழுத்தில் குத்தி அப்படி உருவி ஆட்டி எடுத்திருக்கான். இந்த இங்கே இருக்கிற இந்த குரல் வழியா. இது பயங்கரமான கொலை. யாருந்தது மறுநாள் விசாரணையில் அவர் யாருன்னா ஒரு அரசு ஊழியர். அவர் பஸ் விட்டு இறங்கி வராரு சபர்பனில். அவருக்கு என்ன வேலைன்னா, அவர் அந்த ஊரில் இருக்கிற விஷயங்களை பெட்டிஷன் எழுதி போடுவார், புகார் எழுதி கொடுப்பார். அந்த ஊரை பற்றின அங்கே இருக்கிற ரவுடிகளை, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எழுதி கொண்டே போட்டு கொண்டிருக்காரு. இதாங்க விஷயம். அவர் வந்து புகார் எழுதி கொடுப்பதால் மிரட்டப்படுகிறார். அது அந்த ஏற்கனவே வரும்ல அந்த மிரட்டலுக்கெல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க, என்ன அவன் மிரட்டுறான்னு. நீங்கள் ஏங்க உங்களுக்கு வேலை, இதெல்லாம் எழுதி போடாதீங்க. கொலை பண்ணிட்டு போயிட்டான். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம என்ன நினைப்போம், எவனோ ஒருத்தன் அப்போ வந்து கடைகள் வந்து மது கடைகள் வந்து அப்போ 10 மணிக்கு திறந்துடுவாங்க. அவன் 10 மணிக்கு குடிச்சிட்டு வந்து கொலை பண்ணுறான். சத்தியம் தேட்டருக்கு அந்த பக்கம் பார், டாஸ்மாக் பார், குடிச்சிட்டு வந்து கொலை பண்ணான். குடித்து விட்டு வந்து குற்றவாளிகள் கைது கொலை பண்ணது வேற. ஆனால் சம்பவம் என்ன, நோக்கம் என்ன? நீங்கள் திரும்ப நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்வது அரசியல், எதிர்கட்சி பிரேமலதா அவர்கள் சொல்வது அரசியல், தவறு கிடையாது. ஆனால் சமுதாயத்து மீது பயம் எப்படி இருக்கு பாருங்க. மக்களுக்கு போலீஸ் மீது பயம் இருக்கா, சமுதாயத்து மீது பயம் இருக்கா? கத்தி எடுத்து குத்துறான். திருவொற்றியூரில் ஒரு பையனை படிங்கிறாங்க. அந்த அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணுறான். அப்பா வந்து ஃபாரினில் வேலை செய்யறாங்க, அம்மா லேப் டெக்னீஷியன். நீங்கள் யோசித்து பாருங்கள், பெத்த அம்மாவையும் உடனே கஞ்சா வியாபாரம், பையனை படின்னு சொல்கிறாங்க. அவன் கஞ்சா அடிக்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதுக்கு அடிக்டாக இருக்கலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், என்ன பண்ணுறது? ஒரு பெண் வந்து இப்போ தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது,
ஒரு இன்ஸ்டாகிராமில் ஏதோ பழக்கத்தில் அவன் வந்து மிரட்டுறான், உன்னுடைய படத்தை நான் வந்து மாஃபிங் பண்ணியிருக்கேன்னு. உடனே வந்து அது என்ன தொடர்பு ஏதுன்னே தெரியல, தற்கொலை பண்ணிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இந்த கொலைகளும் அரசியல் கொலைகள் இல்லை பொதுமக்களை அச்சுறுத்துகிற கொலைகள் இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு நான் ஜவாப்தாரி கிடையாது, நான் போய் சப்போர்ட் பண்ணல. ஆனால் போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்கிறீங்க? அடுத்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறாங்க, திருவேங்கடத்தை என்கவுண்டர். அது எடப்பாடி பாராட்டாரா? என்கவுண்டர் தவறுன்னு தானே சொல்லுவார் தலைவர் சொல்லுவார். எப்படி நான் கேட்குறேன், அவனை தியாகியா? அவனை பட்ட பகல் வெட்டலாம்லங்க. ஒரு உயிரை எடுப்பதற்கு இன்னொருத்தருக்கு உரிமை இருக்கா? அப்போ போலீஸுக்கு உரிமை இல்லைன்னு அவர் சொல்றது. போலீஸுக்கு எப்படி உரிமை இல்லை? யார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது? யார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது? காவல்துறை. யார் நடவடிக்கை எடுப்பது? காவல்துறை. அப்புறம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் என்ன ரோட்டில் அடிச்சிங்கன்னா நான் உங்களை கைது பண்ணலாம். இட்ஸ் எ காமன் மேன். நான் போலீஸாக இருக்கணும் அவசியம் இல்லை, நான் கைது பண்ணி உங்களை போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். உங்களை வந்து நான் தாக்க வந்தால் நீங்கள் என்னை திருப்பி அடிக்கலாம், சட்டத்தில் இடம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணால் நம்ம உடனே பத்திரிகையாளர்களும் மனித உரிமை கமிஷன்களும் எதிர்கட்சி என்ன பண்ணுவோம், ஐயோயோ என்கவுண்டர் செய்கிறார்கள், போலி என்கவுண்டர்கள். நீங்கள் என்கவுண்டரில் செத்த யாராவது ஒருத்தர் நல்லவன்னு எனக்கு காட்டுங்க சார். நல்லவனா இல்லைன்றத நல்லவன் யாரும் சொல்லலை சார். அப்போ என்ன எப்படி வந்து சட்டத்தை கையில் எடுக்க முடியும்? அவரை நீங்கள் குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுங்கன்னு தானே சார் சொல்கிறாங்க. ஏன் தண்டனை? 6 மாதத்தில் ஆற்காடு சுரேஷ் மர்டரில் 6 மாதத்தில் வெளியே வந்துட்டான். அந்த கொலை ஆற்காடு சுரேஷ் ஜூன் 23, 2023 ஜூனில் கொலை பண்ணாங்களே, எங்கே இருக்காங்க? எடுத்து கேளுங்க, யாருக்கிட்டே கேளுங்க. என்னாச்சு? போலீஸ் பிடிச்சுமே கொடுக்குறாங்க, கோர்ட்டு விட்டுருது, என்ன பண்ணுறது? இந்த பாருங்கள், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் சொன்னார்ல, அவர்கள் பாணியில் பதில் சொல்லப்படும்னு. உண்மையிலே நான் வர இருக்கிறேன். நான் ஒன்று போலீஸ் சப்போர்ட் பண்ணுறேன், என்கவுண்டர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. யாரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க? ஆனால் இதே மாதிரி தான் இப்போ அஸ்ராகாருக்கு இருக்கும்போது அவர்கிட்ட அவரை பாராட்டின விஷயமே என்னென்னா, அவர் எல்லாரையும் பிடிச்சிருவா, அப்படி எந்த அரசியல் கட்சி தலைவரும் பிடிச்சிருவார், ஆனால் என்கவுண்டர் பண்ண மாட்டார், ஒரு நல்ல அதிகாரி, அஸ்ராகாரத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. யார்? ஏன் அரசியல் படுகொலை தடுக்கல? ஏன் தடுக்கல? அவர் அஸ்ராகாருக்கு நல்ல அதிகாரி, அவருக்கு இப்போ உளவுத்துறை இருந்திருக்குது, அவருக்கு இன்புட் வந்திருக்கும், ஏன் தடுக்கலை? கொலை தடுத்துருக்கணும்ல. சம்பவத்தை தடுத்திருந்தா ஓகே. நீங்கள் சம்பவம் நடந்த பிறகு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ரவுடிகள் கொட்டம் அடங்க வேண்டும் என்றால் எங்கள் கோர்ட்டில் எக்மோர் கோர்ட்டில் 96 1996 திமுக ஆட்சி வந்த பிறகு எக்மோர் கோர்ட்டில் உள்ளே வெட்டுறாங்க, ஜட்ஜு முன்னாடி வெட்டுறான். கோர்ட்டு கூண்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி ஒருத்தன் வெட்டுறான். அதில் ஜட்ஜு விட்னஸ் சொன்னாரா? ஜட்ஜு உட்காந்துட்டு இருக்காரு, விட்னஸ் சொல்லிட்டாரா ஜட்ஜு? நீங்கள் நானும் விட்டுருங்க. ஜட்ஜு விட்னஸ் சொன்னாரா? விடுதலை ஆனார்கள். 3 என்கவுண்டர் செய்யப்பட்டார் லைலா காலேஜ்கிட்ட. 3 என்கவுண்டர் திமுக ஆட்சி வந்த உடனே இந்த கொலை சம்பவத்துக்காக 3 என்கவுண்டர். ரவுடிகள் மனோ, கோபால், ஆசை தம்பி, 3 ரவுடிகள். எப்படி அடங்குறது? ரவுடிங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பூந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு பிராத்தல் ஹவுஸ் நடத்திக்கிட்டு, அதில் ஒருத்தர் கபிலன் சினிமா நடிச்சுவேன், அவனை மலர் ஹாஸ்பிட்டல் அடையாள வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க. நீங்கள் அப்போது அந்த சமுதாயத்தை எப்படி திருத்த முடியும்? யார் அவன் ஒரு ஆளை கடத்துறான், பணம் பறிக்கிறான், மிரட்டுறான், குடும்பத்தை மிரட்டி நியூடாக உட்கார வச்சு பணம் பறிக்கிற கூட்டம் இருக்குது. இதெல்லாம் தெரிந்து போலீஸ் தெரிந்து நடவடிக்கை எடுத்து அவனை கூட்டு போய் ஜெயிலில் வச்சு அவனுக்கு மாலை மரியாதை செஞ்சு 3 வேளை சாப்பாடு போட்டு அப்புறம் 3 நாள் கறி சோறு போட்டு, சட்டத்தில் இடம் இருக்குல்ல, வெள்ளி சனி ஞாயிறு கறி சோறு போடலாம். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் ரவுடித்தனம் பண்ணுறான். ஏன்னு கேட்டால் வெளியே இருக்கிறதுக்கு பிடிக்கல, உள்ளே போனால் நல்லா சொகுசாக இருக்கிறேன் பேட்டி கொடுத்தான் ஒரு 4 நாள் மாடி. அப்போ ரவுடியோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. உனக்கு எப்படி ஒரு உயிரை எடுப்பதற்கு உரிமை இல்லையோ, உன் உயிரை பற்றி இன்னொருத்தர் இடத்துல நீ கவலைப்பட வேண்டாம். உடனே வந்து என்னை என்கவுண்டர் பண்ணுவாங்க, போய் பெடிஷன் பொண்டாட்டி மூலிமா பெடிஷன் போடுறது இன்னும் நியாயம்? அது நீ காசு கொடுத்தா நீ கூலிப்படியாக மாதிரி இன்னொருத்தனை கொலை பண்ணுறல, அந்த உயிர் மட்டும் நான் அதில் எதில் வந்தது? போலீஸ் வந்து துப்பாக்கி சத்தம் கேட்டால்தான் இந்த ரவுடிகள் கொட்டம் அடங்கும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. அப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் நீங்கள் வந்து அரசியல் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை ஆளுங்கட்சி தரப்பு எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை பயன்படுத்தினாரு, அரசியல் சார்ந்த விவகாரங்கள் கிடையாது, தனிப்பட்ட விவகாரங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறைகளில் 97% நாங்கள் வந்து சிறைகளில் வந்து குற்றவாளிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் அதை கண்காணிச்சு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இந்த போதுமான விளக்கம் நினைக்கிறீங்களா? இந்த விளக்கம் இல்லை, ஒரு குற்றமே இல்லாத சமுதாயம் உலகத்தில் இருக்கா எனக்கு தெரியல. அப்படி எதுவும் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து குற்றமில்லாத சமுதாயம் அப்படி கிடையாது. ஸோ குற்றம் செய்வான், அது எந்த எல்லை என்ன அளவுகோல் அது திருத்தப்பட்டு சரி பண்ணலாம்.
ஆனால் இந்த வன்முறை கலாச்சாரம், ரவுடிசம், அதாவது ஆள் கடத்தல், அப்புறம் வந்து நிதி நிறுவனங்களை குறிவைத்து வசூலித்து கொடுப்பதாக மிரட்டுவது, அந்த ஓனர்களை கடத்தி பணம் பறிப்பது, அப்புறம் பொதுமக்களுக்கு இருக்கிற வீடுகளை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அபகரிக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படி ரவுடிசம் பெறுகிறான்? போலீஸ் தவறு. முதல் தவறு போலீஸ். அவங்கள வளர்த்து விடுறாங்க. எந்த வழக்கிலும் உண்மையான குற்றவாளிகளை சேர்த்து விட்டால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கோர்ட்டுக்கு போய் அவன் ஜெயிலுக்கு போனான்னா பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து பல அதில் ஒரு 5 குற்றவாளினா ஒரு 3 குற்றவாளினா 2 குற்றவாளி விட்டுருவாங்க. இது போலீஸ் செய்கிற தவறு. அதன் பிறகு மீதி இருக்கிற 3 குற்றவாளியை கோர்ட்டில் வந்து ஆதாரம்னு கோர்ட்டு விட்டுரும். அப்போ யார் தான் கொலை பண்ணாங்க? நான் இப்போ கூட ஒரு சமயத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன். 20 வருடங்களுக்கு முன்பு ஆரியபுரத்தில் காளியப்ப ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு டாக்டர் கொலை செய்யப்பட்டார். நரம்பியல் நிபுணர். பங்காளி சண்டை. அந்த பங்காளி சண்டையில் அவர் கொலை பண்ணுறாங்க. நிலத்தகராறு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ் வந்து நிற்குது. இப்போ ஹைகோர்ட்டில் அதை விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஒரு டாக்டர் பங்காளி சண்டைங்க. அப்போ நான் தான் கேட்குறேன், அப்போ அது யாருமே அதில் லேடிஸ்லாம் கூட இன்வால்வ்டு. அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்காம, அப்போ இதை பார்க்குற அந்த பாதிக்கப்பட்ட டாக்டர் குடும்பம் என்ன நினைக்கும்? ஏன்னா அப்போ இப்போ நம்ம ஒன்றும் நீதி கிடைக்காம போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? எவிடன்ஸ் இல்லை, ஆதாரம். அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தது 20 வருடங்களுக்கு முன்பு ஹாஸ்பிட்டல். அப்போ நீங்கள் யாரை குற்றம் சொல்வீங்க? இந்த ரவுடிகள் விஷயத்தில் போலீஸார் துணிந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டும். 1. 2வது, போலீஸும் கோர்ட்டும் ரயில் தண்டவாளம் போல் இணைந்து செயல்படணும். அப்போ தான் அந்த ரவுடிசம் ஒழியும். இல்லாட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகிற ரவுடிசம் எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். எதிர்கட்சி சொல்லும். இப்போ திமுக நெருக்கடி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த கொலை விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் சேருதில்ல. எடுபடுதான்னு கேட்குறேன். எதிர்கட்சிகளுடைய குரல் மக்கள் மத்தியில் எடுபடுகிறதான்னு கேட்குறேன். நிச்சயமாக எடுபடும். எடுபடாமல் இருக்காது. சார், நீங்க சொன்ன விளக்கம் எக்ஸாக்டா இருந்துச்சுல்ல சார்? எப்படி தனிப்பட்ட விரோதங்களுக்காக நடந்துகிட்டு இருக்கு, இதை பகுத்து பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல. இந்த பகுத்தறியும் தான் மக்கள்கிட்ட இருக்கும் தானே. அப்ப திமுக கண்டுகொள்ளாம கூட இருக்கலாமான்னு கேட்கிறேன். திமுக கண்டுகொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை, திமுக நெருக்கடி இல்லைன்னு சொல்ல. நிச்சயமாக எந்த கொலை நடந்தாலும் கண்டிப்பாக அரசாங்கம் நெருக்கடி இருக்கும். ஆனால் உண்மைத்தன்மை எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறாங்க? எத்தனை பேர் யூடியூப் பார்க்குறாங்க? எத்தனை பேர் செய்தி? எல்லாமே வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நீங்களும் யூடியூப் நடத்துகிறீங்க, நானும் யூடியூப் நடத்துகிறேன். எந்த மாதிரி நியூஸை எப்படி செய்தி ஆக்கணுன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு பொய் செய்தியை போலியாக சொல்லி என்ன வேணால் ஒரு மலிவான விளம்பரம் செய்து மலிவான வார்த்தையை பயன்படுத்தி தம்ப்நெயில் வைத்து நடத்துகிற யூடியூப் ஓஹோன்னு போயிட்டுருக்கு. யார் தடுக்கிறது? நம்ம போய் தடுக்க முடியுமா? முடியாது. அது அரசாங்கம் பார்த்துக்க போகுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மை தெரியும்ல. இப்போ எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் உண்மை தெரியும், எனக்கு தெரியும்ல. என்ன கலவரம், என்ன சண்டை நடந்தது, ஏன்னு வந்து அந்த கலவரத்தில் பின்னாடி உண்மைத்தன்மைன்னு எனக்கு தெரியும். அது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. மறுநாள் பேப்பர் படித்தா தெரிய போகுது, உண்மை தெரிய போகுது. முதல்ல சொல்கிறதுக்கும் இப்போ முதல்ல நம்ம கொலைன்னு சொன்ன பிறகு அடைகிற பதற்றத்துக்கும் அந்த கொலைக்கான பின்னணி என்ன என்று செய்தி, உண்மையான செய்தி வரும்போது வித்தியாசம் தெரியும். இது மக்களுக்கு தெரியணும். அரசாங்கம் உடனே ஒரு போலீஸில் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்போ 3 படுகொலை, அது வந்து ஒரே நாள் 4 படுகொலை. நாங்கள் கிண்டியில் சைதாப்பேட்டில் ஆலந்தூரில் மர்டர் பண்ணி ஒரு பாட்டியம்மா நகைக்காக கொலை செய்து சைதாப்பேட்டில் போடுறாங்க பக்கத்து வீட்டில். ஒரே நாள் 4 படுகொலை தான் பத்திரிக்கையில் வந்தது. எல்லாமே நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் அரசுக்கு நெருக்கடி தான். அரசுக்கு நெருக்கடி இருந்தாலும் மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், எதிர்கட்சிக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அங்கே போயிட்டு வந்தார். அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? தமிழ்நாடு போலீஸ் ஆட்சி, எந்த ஆட்சி இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையானது. கடலுக்கு அடியில் இருந்தாலும் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவார்கள் சொன்னாரா இல்லையா? யாரு? ஸ்டாலினை ரொம்ப அவதூறு செய்தவர், உதயநிதி அவதூறு செய்தவர். இன்னும் சொல்ல போனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அவ்வளோ மோசமாக பயன்படுத்தியவர். மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர். அவர் விட்டுரும், அது விட்டுரும், அது ஜால்ரா கட்சி. இவங்க என்ன இப்போ சொன்ன பிறகு அவர் இவங்க கைது பண்ணுறாங்க. ஒரு 3 கோடி ரூபா விவகாரத்தில் 18 நாள் சேஸ் பண்ணி பிடிச்சாங்க. அவருக்கு உண்மை தெரியும்ல. 18 நாள் நம்மை தமிழ்நாடு போலீஸ் எப்படி சேஸ் பண்ணி பிடிச்சாங்கன்ற உண்மை ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியும்ல. பாராட்டிட்டு போகிறார்ல. அவர் எடப்பாடி கூப்பிட்டு கண்டிக்கலையே. நான் வந்து சொல்கிறேன் சிபிஐ விசாரணை வேணாங்கிற, தமிழ்நாடு போலீஸை பாராட்டுறேன், நீ யார் அங்கே போன எதுக்கு போனன்னு கேட்கல இது வரைக்கும். அதனால்
ஒரு புலன் விசாரணை போய் கொண்டிருக்கிறது. இது முடிவில் நீங்கள்லாம் பாருங்கள் என்ன மாதிரி விளைவு வரும், என்ன மாதிரி விசாரணை உண்மை வரும்னு தெரிய போகுது. நிச்சயமா. இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சமீபத்தில் காங்கிரஸுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்து கூட்டணி தொடர்பாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பிரபலமான நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி இன்டர்னல் மீட்டிங்கில் வந்து 2026 ரொம்ப தயாராக இருங்க, பட் அலையன்ஸ் மேபி 1 or more பார்ட்டிஸ் வந்து விலக கூட செய்யலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகளை வந்து வெளியே விட்டுருக்குறாங்க. ஸோ அடிப்படையில் இந்த திமுகவோட அலையன்ஸ் 2026 நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு, காங்கிரஸுக்குள் எழுப்பக்கூடிய இந்த மாநில அரசியல் பங்கு அப்படிங்கிற குரலில் நியாயம் இருக்கிறதா, நியாயம் இல்லையா? கூட்டணி ஆட்சியில் பங்கு என்று கேட்பது கூட்டணி கட்சிகளுக்கு உரிமை. அது எப்படி பெறுவார்களா பெறமாட்டார்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி வந்து 2006 96 இடங்கள் தான் திமுக வச்சுருது. மைனாரிட்டி கவர்மெண்ட் 118க்கு எத்தனை நம்பர் தேவை? இன்னொரு 22 இடங்கள் தேவை. 22 இடங்கள் தேவை. ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தாங்க காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ ஆதரவு தெரிவிச்சது. சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ 2026க்கான நெருக்கடி இப்போந்தே இன்னும் 18 மாதங்கள் இருக்குது, இப்போயே புகைய ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு மீடியா காரணம். அதுக்கேற்ற மாதிரி உள்ளரங்க கூட்டத்தில் அவங்க பேசுகிறாங்க, நம்ம கட்சி வந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியில் நம்ம பங்கு பெற்றாக வேண்டும், நம்ம அமைச்சராக இருந்தால்தான் நம்ம கட்சி வளர்க்க முடியும். அது யதார்த்தம், தவறே கிடையாது. அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு திமுக தலைமை அன்றைக்கி முடிவு பண்ணும். கண்டிப்பாக 2026 அதிமுக ஒரு கேம் பிளானை செட் பண்ணுவாங்க. கூட்டணி ஆட்சின்னு வைக்கலாம், கூடுதல் இடங்கள் கொடுக்கலாம். அப்போது திமுக கூட்டணி உடைப்பது தான் அதிமுகவுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏனென்றால் இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கு அப்படியே கன்சாலிடேட் ஆகுது. அதை நாட் பிகாஸ் ஆஃப் காங்கிரஸாலே கன்சாலிடேட் ஆகுது இல்லை. இந்த திமுக பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக. ஆமாம், அந்த திமுகவுடன் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது மைனாரிட்டி ஓட் பேங்க் மாறும். இப்போ ஒரு 12-13% ஓட் பேங்க்கு ஒரு அலைன்ஸ் மாதிரி திமுக கிடைக்குது. ஓகே, எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் மைனாரிட்டி வந்து கிடைக்குது. அதில் ஒரு சரிபாதி நமக்கு கிடைக்கும் என்பது தான் பாஜக விட்டு அதிமுக வெளியே வந்தது. ஆனால் கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்தது ஒரு 4%, அட்லீஸ்ட் 4% கிடைக்கல. எஸ்டிபி கட்சி இருந்தும் கிடைக்கல. ஸோ பாஜகவை எதிர்க்க முடியும் என்ற ஒரு உறுதியை வச்சிருக்கிற கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. அந்த கூட்டணி எல்லா கட்சிகளும் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த கூட்டணி உடைத்தால் தான் அதிமுக வாய்ப்பு 2026. இப்போ திரும்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருமா, பாஜக உள்ளே இருக்குமா நமக்கு தெரியாது. இப்படியான சூழலில் அவங்க வந்து காங்கிரஸோட ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அங்கே போய் சேருவதற்கு ஒரு சில எம்பிக்கள். இப்போ என்னென்னா அடுத்து 2020 விஜய் வரப்போகிறார். விஜய் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்? அதிமுகவுடன் விஜய் கூட்டணி சேருவாரா அல்லது சீமான் கூட்டணி சேருவாரா நமக்கு தெரியாது. மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியான சூழல் தான் திமுக வந்து தேர்தல் சந்திக்க போகுது. அதை தான் உதயநிதியை சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நம் கூட்டணியிலிருந்து சிலர் பிரிந்து போகக்கூட வாய்ப்பு இருக்கிறது, எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட்டணி அமைப்பதில் திமுக எப்படி இன்டாக்டாக பண்ணுமோ அதே அளவுக்கு அதிமுக பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு இருக்கு. ஏன்னா இப்போது பெரும் தோல்விக்கு பிறகு என்ன சொல்கிறார் எடப்பாடி தினந்தோறும் அந்த ஆலோசனை கூட்டத்தில், கூட்டணி நீங்கள் விரும்பியமாறு அமையும், தொண்டர்கள் விரும்பியவாறு அமையும் என்றால் என்னென்னா ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கார், தயாராக இருக்கணும். அந்த அரசியல் வியூகங்களை எப்படி வகுக்கப் போகிறார்கள்? திமுக வந்து அமைச்சர் உதயநிதி ஒருவேளை யூகத்தில் சொன்ன மாதிரி வெளியே போகிற கட்சிகள் என்ன, காங்கிரஸா, விடுதலை சிறுத்தையா, எந்த கட்சி போக போகுது, யாருக்கு என்னென்ன எண்ணிக்கை வந்து கூடுதல் கிடைக்க போகிறது, இதெல்லாம் தெரியாது. உள்ளிருந்த கூட எங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி மிரட்டி வாங்கலாம். திமுகலையே 25 கிடையாது இந்த முறை, எங்களுக்கு 35 கொடுங்க, நாங்கள் 41 கூட வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திமுக கூடுதலாக கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை எங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நாங்கள் தான் நிறைய நிற்க போகிறோன்னு இந்த முறை சொல்லியிருக்கிறாங்களே சார். இந்த முறை கொடுத்தா நம்ம என்ன ஆகணும்? உதயசூரியன் எல்லாமே உள்கட்சியில் பேசுறதுங்க. கடைசியில் என்னாச்சு? இப்போ இவிகே சொல்கிறார்ல, திமுக இல்லைன்னா நம்ம டெபாசிட் வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார்ல. சிதம்பரம் வந்து சிதம்பரம் வந்து ஒரு சுயநலவாதிங்கிறார் அவர். ரைட்டு, எல்லாம் உண்மை. கார்த்தி சிதம்பரம் பேசுவது அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. இவர் சொல்கிறார்ல, ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் அப்படி தானே பேசுவாங்க. கார்த்தி சிதம்பரம் அப்படி தானே பேசுவார். அவர் பேசுறது தானே பெரிய கொலை குற்றமா? கட்சி கூட்டணி பங்கு வேணுங்கிறாரு, ரெண்டாவது நம்ம கட்சி வளர்க்கணுங்கிறாரு. அப்போ ஆளுங்கட்சி செய்கிற தகவலை எதிர்த்து பேசணுங்கிறாரு, எடுத்து சுட்டி காட்டணுன்றாரு. தப்பு கிடையாது, அது அவங்க கூட்டம், பொதுக்கூட்டத்தில் பேசலை. ஆனால் இவர் என்ன சொன்னார், நான் கேட்குறேன், இவர் எம்எல்ஏ ஆகிட்டார் ஈரோடு கிழக்கில். இவர் மகனுக்கோ எம்பி சீட்டு கேட்பதாக இருந்தால் எம்எல்ஏ அவலம் தான் கேட்டுப்பான்னு சொல்லுவார்.
முதல்ல முன்னுக்கு நின்று இருப்பார், சண்டை போட்டிருப்பார். இப்போது திமுக வந்து எல்லாம் நீங்கள் பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் இந்த நியூஸை போடலாம். 6 காங்கிரஸ் 6க்கு மேல் இல்லை, 7க்கு மேலே இல்லைன்னு. ஒரு ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து கட்சி ரொம்ப பலமாக இல்லை, 6 போதும் தலைவரே அப்படின்னு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரேன். திமுக கொடுக்குற 6 சீட்டு போதும்னு வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருப்பாரு. நீங்கள் எத்தனை பேட்டி கொடுக்குறாருல, திமுக இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது, திமுக இல்லாமல் டெபாசிட் வாங்க முடியாது, அப்போ திமுக கொடுக்குற 6 சீட்டு போதுன்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்ல? அதான் சொன்னேன். கார்த்திக் சிதம்பரம் பேசுவது வேறு. நீங்கள் வந்து 2021 கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேணும் பேசுனீங்களா? ஏன்னா அடுத்து 3 வருஷத்தில் எம்பிக்கு நிற்கணும், எம்பி ஜெயிக்கணும். 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்கு? கார்த்திக் சிதம்பரத்துக்கு 5 வருஷம் பிரச்சனையே இல்லை. அது மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க, கட்சிகளும் மறந்துடும். அப்போ ஏதோ பேச சார் விடுங்க சார் சொல்லிட்டு போகலாம். என்ன அர்த்தம்? தைரியமாக ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவனுக்கோ பிரச்சனை. அதனால் இந்த கலகம்லாம் வர்றது சகஜம் அரசியலில். இதை விட மோசமான பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் கேட்ட கட்சிகள் தான் 2 கட்சிகளும். எனக்கு தெரிந்து 26 திமுகவுக்கு நெருக்கடியான காலகட்டம் என்பதை மறுக்கவே முடியாது. நெருக்கடியாக தான் இருக்குது. ஆஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய மதிப்பீடு என்ன? இப்போ உதயநிதி அவர்களை வந்து டெபுட்டி சிஎம்மாக மாற்றுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் டெபுட்டி சிஎம்மாக மாற்றினாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுமா, அல்லது எதிர்ப்புகளை தான் உருவாக்குமா, அல்லது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அவரை மாற்றலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி இல்லை, மாற்றாது திமுக தலைமையோட முடிவு. அவர் துணை முதல்வராக போகிறாருன்னு 2 கட்டமாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. 2024 ஜனவரி மாதம் இந்த செய்தி பெருமையாக அடிப்பட்டது. ரொம்ப பெரிய ரீதியில் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் தேதி குறிக்கப்பட்டு விட்டதாக எல்லாரும் பேசினாங்க, நானும் பேசியிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நடக்கலை. இப்போ இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த பதவிக்கு தகுதியானவராக இல்லையா என்பதெல்லாம் விட்டுருங்க. அவங்க கட்சி கொடுக்குறாங்க, கொடுக்கல, எதிர்ப்பும் ஆதரவும் கலந்து தான் இந்த முறை இருக்கும். ஏனென்றால் மக்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்பதை அவங்க கட்சி தலைவர்களும் சீனியர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஓகே, ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சி வழிநடத்த போகிறது உதயநிதி. சீனியர்ஸ் மீன்ஸ் இப்போ கே நேருவாக இருக்கலாம், துரைமுருகனாக இருக்கலாம், எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யாராவது போய் கே நேரு, துரைமுருகன், உதயநிதி தரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களா? தரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் என் பையனுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கூட கேட்க மாட்டாங்க. யார் சீனியர் மினிஸ்டர்ஸ் கூட என் பையனை கொஞ்சம் கட்சியில் முக்கியத்துவம் கொடுங்க, அதெல்லாம் நடக்குங்க. மாவட்ட செயலர் கேட்கலாம், வேறு ஏதாவது பதவி கேட்கலாம். உதயநிதிக்கு கொடுக்க வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போடுவதற்கு எந்த சீனியர் அமைச்சர் தயாராக இருப்பார்? அமைச்சர் இல்லை, பட் சீனியர் பர்சனாக கனிமொழி எம்பி கூட ஒரு சஜஷன் கூட சொல்ல மாட்டாங்களா? எப்படி சொல்லுவாங்க? உதயநிதிக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது கட்சிக்கு அங்கே இருக்கிற பின்னாடி 1000 பேசலாம். போய் முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்கள் துணை முதல்வர்னு சொல்லி எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அவங்க கொடுக்கல, அது வேறு விஷயம். ஓகே, எனக்கு என்னென்னா 2 கலந்த எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். ஆனால் கட்சியில் வேறு வழியில் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை, அடுத்த தலைவர் இவர் தான்னு ஊர் ஃபுல்லாக பேசியாச்சு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படி நீங்கள் அந்த எழுதினணி மாநாட்டில் என்ன பேசுனாங்க எடுத்து போட்டு பாருங்கள். என்ன பேசுனாங்க ஒவ்வொருத்தரும், எல்லா சீனியரும், நீங்கள் கேட்ட சீனியர் அமைச்சர்கள், கனிமொழி உள்ளிட்ட யார், நம்பிக்கை நட்சத்திரம் பேசுனாங்களா இல்லையா? எதிர்கால கழகத்தினுடைய போர்வாள்லாம் சொன்னாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம திரும்ப விவாதம் பண்ணுறதில்ல. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி என்ன இருக்கிறது, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நிலுவையில் இருக்கிறது, அடுத்து இன்னும் இருக்கிற 18 மாதங்களில் 4 மாதங்களை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு 14 மாதம். 14 மாதத்தில் இந்த ஆட்சி எப்படி நீங்கள் வந்து கொண்டு செல்ல போகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆசிரியர்கள் பிரச்சனை டெய்லி திரும்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் சார். போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இன்னும் நிலுவையில், மருத்துவ ஊழியர்கள் இன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க, நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த மாதந்தோறும் மின் கட்டண திட்டம் இன்னும் கொண்டு வரப்படல. ஸோ இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே இது நீங்கள் மக்கள் மனசில் போய் இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறீங்க? திமுகவுக்கு சவால் இருக்குது. சவால் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கூட்டணி கட்சிகள் மூலமாக சவால், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் மூலமாக சவால், அதன் பிறகு கட்சி ரீதியாக தொண்டர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு நிற்கிறான், செலவு பண்ணுறான், தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், அவனுக்கான சில விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. இன்னும் அதையெல்லாம் நீங்கள் சவாலாக பார்த்து அதை மாற்றக்கூடிய இடத்தில் உதயநிதி இருந்தால் உண்மையிலே அவருக்கு பெரிய வளர்ச்சி தான். அதெல்லாம் அட்டன் இப்போ கூப்பிட்டு சாப்பாடு போட்டார், உங்களுக்கு நன்றி தெரிவித்தார் பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற செய்ததுக்கு. அதையும் தாண்டி
நீங்கள் நகர ஒன்றிய அளவில் போய் கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கட்சி ரீதியான விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு, அரசு ரீதியான விஷயங்களை கவனத்தில் கொண்டு, நிர்வாக ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் அட்டன் பண்ணார்னா அவருக்கு இருக்கிற ஸ்கோப் வேறு யாருக்குமே இல்லை. வேறு எந்த சீனியர் லீடரும் போய் நிற்க மாட்டாங்க. துரைமுருகன் வயசு என்னாச்சுங்க? என்னாச்சு சொல்லுங்க? 80 வயசு ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. 84 மாதத்துக்கு ஒரு முறை அட்மிட் ஆகிறாரு. நீங்கள் அவர் துணைமுதல் ஆக்கின்னு சொல்கிறாங்கல்ல, 2-3 பேர் சொல்கிறாங்க. ஆமாம் வந்து துணைமுதல் ஆக்க வந்தால் துரைமுருகன் ஆக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அவருடைய அனுபவம், வயது எல்லாம் ரைட், ஓகே. மூத்த தலைவர், அவர் மாதத்தில் ஒரு முறை போய் படுத்துக்கிறாருங்க. எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஞாபக சக்தியோ உழைப்பையோ நம்ம குறை சொல்லலை. ஒரு இளைஞர்களுக்கு கொடுக்கும்போது தான் நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். அதுதான் வரவேற்கணும். ஒரு இளைஞருக்கு கிடைக்கும்போது அந்த துறையும் அதன் வேகமும் எப்படி இருக்கும், நம்ம அதை விமர்சனம் பண்ணோம். அதில் துறை ரீதியாக உதயநிதி என்ன தவறு செய்கிறார் விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அப்படி தான் பார்க்கணும். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ளே எந்த எதிர்ப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் உதயநிதியோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருடைய நடவடிக்கைகள் வந்து டுவர்ட்ஸ் எப்படி சார் இருக்குது? டுவர்ட்ஸ் பீப்புள் கேட்குறாங்க. தொகுதியை நல்லா வச்சுக்கிறாரு. சேப்பாக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குறைகள் வந்து இல்லை. எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சில குறைகள் நிச்சயமாக இருக்கும். அதில் உதயநிதி வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது. உதயநிதி வந்து 100% துறையை கையில் எடுத்து செஞ்சிட்டால. அவருக்கு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அப்புறம் இந்த வறுமை ஒழிப்பு, சிறப்பு செயலாக்க திட்டம், இதெல்லாம் இருக்குது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவத்துறையில் காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் அதை கையில் எடுக்கணும். ஏன்னா அந்த துறை அமைச்சர் மீது கடும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மா சுப்பிரமணியன் மீது. அவர் நல்ல அமைச்சராக இருக்கலாம், நேர்மையானவராக இருக்கலாம், அவர் வந்து அணுகக்கூடியவர், அணுகக்கூடியவராக இருக்கலாம், ஊர் ஃபுல்லாக ஓடுற வாரத்தான் ஓடி பயிற்சி பெற்றவராக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் கட்சிக்காரங்க போனால் அவர்கிட்ட பிரச்சனை என்று சொல்லி போனால், அது பிரச்சனைனா தவறான பிரச்சனை இல்லை, ஒரு நியாயமான பிரச்சனை போனால் கூட வந்து எங்களுக்கு வந்து இது நீதி கிடைக்கலன்னு புலம்பல் அதிகமாக இருக்குது மருத்துவத்தில். அதை வந்து அவர் கூடுதலாக கவனிக்கணும் உதயநிதி. ஏன்னா அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த துணை முதலமைச்சர்னா அவர்கிட்ட தான் போய் எல்லாம் நிற்க போகிறாங்க. ஸோ இதை தான் அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் இத்தனை இடங்கள் காலி. அதை விட கொடுமை அரசு மருத்துவ மனைகள் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது உள்ள கால் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸ்டான்லி ஆகட்டும், ராயப்பேட் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், இதையெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக மாற்றக்கூடிய, அதாவது நான் அப்படியே 19 சொல்ல மோசம்னு சொல்ல, ஆனால் பல இடங்கள் பழைய கட்டடங்களில் இருக்கிற நிலைமை நான் பார்த்தது முறையில் சொல்கிறேன். அதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான திட்டங்கள் நிறைய இருக்குது. சிஎஸ்ஆர் ஃபண்டு இருக்குது பல கம்பெனிகளுக்கு. நீங்கள் மருத்துவத்துறை நிதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக ஒரு திருவனந்தபுரத்தில் இருக்கிற மகாராஜா திருநாள் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அது பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அரசு மருத்துவமனை இல்லை திருவனந்தபுரத்தில், ஓகே, திருநாள் அரசு மருத்துவமனைன்னு. அங்கே நாகர்கோயிலேருந்து நண்பர் போகிறார், வீடியோ எடுத்து காட்டுறாரு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. அது நம்ம சென்னை ராஜீவ்காந்தி ஜிஎஸில் பார்க்க முடியல. ஸோ இது அதில் சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு கூட டெவலப் பண்ணலாம். உதயநிதிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சவால்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டெப் அகடாக போய் செஞ்சு மக்கள் மனதில் ஒரு நல்ல பெயரை பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிற ஒரே அமைச்சர் அவர் தான். ஏன்னா அவர் எங்கே போய் எந்த துறையில் பூந்து விளையாடினாலும் யாரும் போய் தடுத்து நிறுத்த போகிறதில்ல. ஃப்ரீ ஹேண்ட். அவர் ஃப்ரீ ஹேண்டு. அது ஃப்ரீ ஹேண்டை விட அவர் வந்து வந்தாலே அவங்களுக்கு ஒரு சரி பரவாயில்ல, இது அடிஷ்னல் மைலேஜ் கிடைக்கும் நினைக்கிறவங்க தான். ஆனால் நீங்கள் சார், நீங்கள் வந்து கலைஞர் காலத்துலேயும் பார்த்தவர். கலைஞர் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பொறுப்பு ஒப்படைக்கல. ஆனால் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக ஒப்படைக்கிறாங்கல்ல, இது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் ஒப்படைக்கலைங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? தவறு கிடையாது. நான் சொல்கிறேனே, நீங்கள் ஒரு 40-45 வயதில் கிடைக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதில் சில தவறுகள் நடக்கலாம், சில தவறுகள். ஆனால் அந்த அனுபவம் இருக்குல்ல, அது உங்களுக்கு உள்வாங்கும் போது நிறைய விஷயம் தெரியும். நீங்கள் ஒரு துறையை வந்து நிர்வகிக்கும் போது வெறும் மகிழ்ச்சியானதாக இருக்கும், 1000 பிரச்சனை வரும். 1000 பிரச்சனையை இங்கே காது கொடுத்து கேட்கும்போது ஒரு விளையாட்டுத்துறையில் என்ன பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நான் இன்றைக்கி ஒரு செய்தி வாக்கிங்கில் கேள்விப்பட்டேன். ஒரு இந்தியாவுடைய ஹாக்கி பிளேயர், சிறந்த ஹாக்கி பிளேயர், அவர் பேர் ரஷீத். ஓகே, இந்தியன் ஏர்லைன்ஸில் ஒரு பெரிய போஸ்ட் இருக்கார். அவர் ரிசைன் பண்ண வச்சு இங்கே பணியமர்த்திருக்கார் உதயநிதி. எனக்கு கிடைத்த புதிய செய்தி, நான் யாருக்கிட்டையும் உறுதிப்படுத்த முடியல. வாக்கிங்கில் ஒரு நண்பர் சொன்னார், தமிழ்நாட்டை சேர்ந்த ரஷீத் என்பவர் இந்திய ஹாக்கி பிளேயர். இப்போ இந்த ஹாக்கி வீரர்களை வந்து மேம்படுத்துவதற்காக அவர் இந்தியன் ஏர்லைன்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சேலரியில் தமிழ்நாட்டில் எனக்கு போஸ்டிங் தரோம் போட்டிருக்காங்க.
யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், உதயநிதியை கண்டுபிடிச்சி செஞ்சார் நான் சொல்ல வரல, யாரோ ஒருத்தர் அதுக்கு வந்து சொல்லியிருப்பார். எஸ், அது தவறு இல்லை. ஆமாம், போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது ஒரு நல்ல செய்தி. அப்போது விளையாட்டுக்கு அவர் இப்படி முக்கியத்துவம் தருகிறார்ல, அந்த மாதிரி பல விஷயங்களில் அவர் வந்து முன்னெடுத்தார்னா அவருக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். நிச்சயமாக பல விதமான கருத்து ரொம்ப எளிமையாக நேர்மையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.